காவேரிக்கு வந்து ஒரே வாமிட்டாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அக்கா வந்து என்னடி சாப்பிட்ட அப்படின்னு, ஏதோ சாப்பிட்ட ஒத்துக்கல போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடி இவ நீ வாந்தி எடுப்பேன்னு பார்த்தா அவள் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அத்தை. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க வந்து நம்ம கங்கா. அடுத்து வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு வாமிட்டாக வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, டேட்டு தள்ளி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை நம்ம கர்ப்பமாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டேட்டு தள்ளி போயிருக்குடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரிடி இப்போ என்ன இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு வாமிட்டாக வருதுடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, எனக்கு என்னமோ கர்ப்பம் மாதிரி தோணுதுடி அப்படின்னோடனே, சரிடி முதல்ல போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு கிட்டு வாங்கி வந்து செக் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரிடி எப்படி நான் தனியாக போயிட்டு வேறு வழியே இல்லைடி, நீ பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கோ முதல்ல அது என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். உண்மையிலேயே நான் கர்ப்பமாக இருந்தால் என்ன பண்ணுறதுடி அப்படின்னோடனே, ஏண்டி இது சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற, என்னடி நீ இப்படி சொல்கிற, இந்த விஷயத்த விஜய் கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவார்டி, ஆனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதை நான் இப்படி நான் சொல்லுவேன் சொல்லி எங்கள் வீட்டில் நான் விஜய் கூட வாழவே வாழலை அப்படி சொல்லி வச்சுருக்கேன்டி, பொய் சொல்லி வச்சுருக்கேன்டி என்னோட அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற, ஆமாடி என் விஜய் கூட நான் வாழவே வாழலன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்றாங்க. சரிடி நீ கவலைப்படாத, நீ போய் கிட்டு வாங்கிட்டு முதல்ல செக் பண்ணு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்க அம்மா கேட்டது, அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணுது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொன்னது, இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்டாக தாம்மா வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே வந்து காவேரி நினச்சி பார்க்குறாங்க. உடனே வந்து யோசனை பண்ணிகிட்டே அப்படியே வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் இதை கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவார், அப்படியே கட்டி அணைச்சிப்பார், அவ்வளோ சந்தோஷப்படுவார் நான் அப்பா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, இந்த செக் பண்ணவே இவ்வளோ பயமாக இருக்கே, இன்னொன்று நான் கர்ப்பம்னு தெரிஞ்சால் எவ்வளோ பயமாக இருக்கும், ஐயோ நான் வீட்டிலலாம் இப்படி சொல்லுவேன், செக் பண்ணாமல் பேசாமல் விட்டுலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை செக் பண்ணுறது தான் கரெக்டு, நம்ம முதல்ல செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, கிட்டு வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அடுத்து காவேரி வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முடிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த கடைக்காரர் வந்து என்னம்மா வேணும் அப்படின்னோடனே, அது வந்து சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லைங்க இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டு வேணும் அப்படின்னு. அவ்வளோதானம்மா, அதுக்கேம்மா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் கிட்டு கொடுக்குறாங்க. அப்பாடா தூரமாக வந்து வாங்கணும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த கடையாக இருந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அந்த கிட்டை வாங்கிட்டு வராங்க. ஐயோ முதல்ல இந்த கிட்டை வாங்கி உள்ளே வச்சிடணும் பேக் உள்ள, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாடி, யாராவது பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே காவேரி எங்கே போயிருந்தேன் அப்படின்னா, என்னம்மா கடைக்கு தான் போயிருந்தேன், என்னடி இது கையில் ஏதோ வச்சுருக்க, ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கிளிப்பு தாம்மா அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறா இவ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப பதட்டமாயிடாங்க, வேத்து கொட்டுது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து அந்த கிட்ட எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தால ஃபஸ்ட்டு ஒரு கோடு தான் வருது, அப்பாடா நம்ம ப்ரெக்னென்ட் இல்லை, ஐயோ ரொம்ப பயந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த கிட்ட வைக்க போகிறாங்க. பார்த்தா இன்னொரு கோடும் வந்திருக்கு. அதை பார்த்து காவேரிக்கு தூக்கி வாரி போடுது, அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்போ 2 கோடுனா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா, அப்போது நம்ம வயிற்றில் பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்வேன், ஒன்றுமே புரியலையே, இப்போ யார்கிட்ட சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி ஏன் இவ்வளோ லேட்டாக வர, என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயோ இது யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட மறைச்சிடுறாங்க காவேரி. இதை எப்படியாவது எடுத்துட்டு போய் உள்ளே வச்சிடணுமே யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வந்து கங்கா பார்த்துடுறாங்க. என்னடி ஏதோ மறைச்சி எடுத்துகிட்டு போகிறேன், ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. சொல்லிடி என்ன எடுத்துகிட்டு போகிறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. என்ன இப்போ மார்க்கமாக இருக்காளே ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு கங்கா